டியூஸ்டே நாங்கள் ஒரு கேக் கொண்டு அடித்தோம். நாங்கள் ரவை கேக் கொண்டு வாங்க எப்படி குயிக்காக அந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். தேவையான அளவு முட்டை 15 முட்டை, 1 கிலோ கேக் அளவாக தான் செய்து நாங்கள் 15 முட்டை, சீனி, மாஜரின், பேனிச்சம்பழம், கஜு, ப்ளம்ஸ், அதோட ஜாம், பால்டின், வெனிலா, பேக்கிங் பவுடர். இது ரவை போட்டு தான் அடிக்கிறது, மாவு ஒன்றும் போடுறதில்லை. இப்போ பட்டரை ஒரு பாத்திரத்தை எடுத்து பட்டரையும் சீனியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதோட 15 முட்டை போட்டு நாங்கள் கூட போட்டாலும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை அடித்து ஊற்றி கொண்டிருக்கிறோம். பட்டர் சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு அதோட முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். தேவையான அளவு ரவை, பெரிய கப்பால் 3 கப் ரவை போட்டு நாங்கள் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கோதுமை அதுகள் ஒன்றும் போடுறையில் ரவையை போட்டு செய்கிற கேக் நல்லா இருக்கும். அதோட ஜாமையும் போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட டின் பால் அதையும் ஃபுல்லாக விட வேணும். அதையும் ஃபுல்லாக விட்டுட்டு ஒருக்கா ஒரு சுற்று மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதோட எடுத்து வச்சிருக்கிற பேனிச்சம்பழம் அதையும் போட்டுட்டு அதையும் ஒருக்கா ஒரு சுற்று மிக்ஸ் பண்ண வேணும். காஜு அதையும் போட்டுட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். அதோட ப்ளம்ஸ் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா கொஞ்சம் விட வேணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரேயில் அந்த டிஷ்யூவை போட்டுட்டு கேக்கை போட்டுட்டு அவனில் வச்சு எடுத்தால் சுவையான ரவா கேக் ரெடி. நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நாங்கள் 1 கிலோ அளவுக்கு தான் செய்து நாங்கள் கேக் ரெடியாக பேக் பண்ணப்பட்டுட்டு பாய்.